அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷப ராசியில் சுக்கிர பகவானுடைய ஆட்சி. அதாவது அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. அந்த நிகழ்வு ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 2ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கிர பகவான். ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, செழிப்பு, மகிழ்ச்சி, அழகு, காதல் மற்றும் திருமணம் போன்ற அனைத்து தலைப்பிற்கும் சொந்தக்காரர் இந்த சுக்கிர பகவான். இந்த கிரக பயிற்சி நிகழ்வு காலகட்டங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னி ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். புத்திக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடிய இந்த புதன் பகவான் ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து பிளான் பண்ணி அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய நபர்கள். தான் செய்யக்கூடிய வேலையில் எந்த விதமான தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து செய்யக்கூடிய நபர்களும் இந்த கன்னி ராசி அன்பர்கள். என்னதான் எல்லா விஷயத்தையும் பார்த்து செஞ்சாலுங்க என்னுடைய நேரங்காலங்களாக என்னமோ தெரியலைங்க, நான் நினச்ச ஒரு விஷயங்கள் நான் எதிர்பார்க்காதபடி நான் நினைக்காதது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒன்று பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறேங்க, ஆனால் அதுக்கு அப்படியே டோட்டலாக எனக்கு எதிராகவே நடக்குது. பணம், இந்த நிதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் வாழக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கி வேறு விதமாக இருந்திருக்கும். என்ன நேரங்காலமோ என்னமோ தெரியல, இங்கே எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை, நான் தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் மட்டும் இந்த செயல்களை செய்யாமல் இருந்திருந்தேன், இந்த காரியத்தை மட்டும் செய்யாமல் இருந்திருந்தேன், இந்த விஷயத்தை செய்யாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்திருக்காது. இது மற்றவங்க சொல்லி தான் தெரியணும் இல்லை, எனக்கே அது தெரியுங்க. ஏன்னா என்னுடைய நிலைக்கு காரணம் நான் பண்ண தவறுனால தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத உண்மையாகவே உங்களுக்கு நல்லபடியாக தெரியப்படுத்திடுச்சு இந்த கொஞ்ச நாளாக அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் இறங்கினாலும் எனக்கு பெரிய அடி அப்படிங்கிறது. ஒரு அடி ஒரு படி எடுத்து வச்சோம்னா 4 படி சறுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படுச்சுன்னா வாழ்க்கையில் நிறைய முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் எனக்கு ஃபெயிலியராகவே போயிட்டுருக்கு. எந்த விஷயத்தையும் என்னால் ப்ராப்பராகவே பண்ண முடியலைங்க. நான் ஒன்று நினைக்கிறேன், நான் நடக்கிறது வேறு விதமாக இருக்குது. எதனால் இந்த ஒரு நிலை, எதனால் இந்த ஒரு தடுமாற்றங்க? ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போனால் ஒரு விதமான பதட்டம், பயம், படபடப்பு எல்லாமே வந்துட்டுருக்கு. இதனால் மனக்கவலைகளும் உடல் சோர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறவே மாறாதான், மறுபடியும் நான் பழையபடி ரீஎன்ட்ரி கொடுக்க முடியாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடத்துல இந்த கிரக பயிற்சி நடக்கும்போது எல்லா விஷயத்துமே ஒரு அதிர்ஷ்ட காலகட்டம், ஒரு யோக காலகட்டமாக மாறப்போகுது. யாரெல்லாம் நம்மளை விட்டு விலகி போனாங்களோ அவங்களே நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. விலகி சென்ற நபர்கள் கூட விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஒரு நிலைங்க. இவங்க நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் சமாளிச்சிருக்கலாம். இவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம நிறைய மன உளைச்சலை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கி போனாங்களோ உங்களுடைய நிலையை தெரிஞ்சு, உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஒரு தொழில் ரீதியாக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது வரைக்கும் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தது, அந்த சூழ்நிலைகள் மாறும். உங்கள் தொழிலில் நீங்கள் தான் கிங்கு, மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நல்லபடியாக அதை செஞ்சு முடிக்கக்கூடிய, மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தவங்க இன்றைக்கி சில பேர் உங்களை பார்த்து ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. அந்த நிலைகள் எல்லாமே மாறுங்க. கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க நிறைய வேலைகள் அப்படிங்கிறத மாற்றம் பண்ணியாச்சு. எந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல திருப்தி அப்படிங்கிறது இல்லைங்க. எந்த இடத்துலையும் என்னால் செயல்பட முடியல. ஏன்னா நான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை, நான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது எனக்கு அமையலை. ஏதோ கிடைச்ச வேலைக்கு ஒரு நிதி பிரச்சனைக்காக, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது, இஎம்ஐ கட்டணுங்க, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்காக வேலைக்கு போயிட்டுருக்கேன். இல்லைனா நான் செய்ய வேண்டிய வேலை இது கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாபில் இருக்கணும்னு தான் என்னோடய ஆசை. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய காலமாக இருக்க போகுது. ரொம்ப நாளாக அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலம், திருமண தடைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டே இருந்ததுங்க. இந்த திருமண தடையினால்
எனக்கு எல்லா இடத்துலையும் போகிற இடம் வர இடமெல்லாம் எல்லாமே நல்லபடியாக இருக்குப்பா, அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா சரியாக போயிடும். அதே மாதிரி எல்லா பக்கமும் நான் வந்து சொல்லி வச்சுருக்கிறேன், உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமைஞ்சதுன்னா அந்த பொண்ணுடைய எதிர்காலமே மாறும்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால நல்லது சொல்கிற மாதிரி நம்மளை குத்தி காட்டுற மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. எந்த நிலைகள் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். இது ஒரு பாக்கிய ஸ்தானத்தில் அமைகிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் ரொம்ப நாளாக நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நிறைய கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. ஒரு டைமுமே வந்து எல்லாமே ஓகே அதுங்க, திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது வந்து நிற்காமல் போயிடுது. அந்த பிரச்சனைகள், அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவு பண்ணி எந்த பலனும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது அமையுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள், குழந்தை ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலம், புத்திர பாக்கியம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகும். ஏன்னா என்ன நடந்ததுனே தெரியலங்க, 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அந்த தேவையில்லாத விஷயத்தினால எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இன்றைக்கி 2 பேர் பிரிந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா போயிட்டு இருந்தாங்க, நல்லா ஒரு 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 மனசுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாங்க. அந்த லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஃப்யூச்சருக்கு மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகலான்னு நினச்சா திடீர்னு எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை வந்து இன்றைக்கி வந்து 2 பேர் பிரிந்து வாழ்கிற மாதிரி ஒரு நிலை. லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. மறுபடியும் நம்ம வந்து ஒன்று சேருவோமா, மறுபடியும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுமா, பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்களா, அவங்க வந்தாங்கன்னா என்னோடய லைஃப்பையே மாற்ற முடியும், என் லைஃப் அவங்க இல்லாதப்போ இன்றைக்கி எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு, மனைவி இல்லாததுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக மாறுங்க. புதுசாக ஒரு வீடு கட்டணும், ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. சொந்தமாக ஒரு இடம் வாங்கி தனக்குன்னு ஒரு ஆடம்பரமான ஒரு வீடு கட்டணும், தனக்குன்னு ஒரு ஆசைப்பட்ட வீட்டை கட்டணும் அப்படின்னு. ஏன்னா வாடகை வீட்டிலே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறோம், எத்தனை நாளைக்கு இப்படியே வாழ முடியுங்க. தனக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு இருந்தது அப்படின்னா தான் நிச்சயமாக தான் நினச்ச மாதிரி ஒரு 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 விஷயத்தை பண்ண முடியும், தான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அந்த நிலைகளுக்கு உண்டான முயற்சிகள், வீடு கட்டுறதுக்கான எடுக்கிற முயற்சியெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க. தகப்பன் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கைக்கு வர மாட்டேங்குது. அல்லது பூர்வீக சொத்துக்கள் எங்கள் கைக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த விற்றுட்டு புதுசாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னா, இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ புதிய இடம் வாங்குறதுக்கு எடுக்கிற முயற்சிகள்லாம் தடைப்பட்டுட்டே இருக்குது. ஸோ இந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. இந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வந்து இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது அகலுங்க. ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதுசாக வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக அகலுங்க. இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள், எதுக்கெடுத்தாலும் மருத்துவ செலவுகள் பண்ணிகிட்டே இருக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறதும் இது வரைக்கும் இருந்து வந்த மருத்துவ பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க. கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அந்த குழந்தைகளுக்கு உண்டான கல்வியோ அல்லது தான் போய் உயர்கல்வி படிப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உருவாகுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு தரமான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. பெண்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் வந்து கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், பிரிந்து தன்னை விட்டுட்டு விலகி போனவங்க கூட விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்து சரியான விதத்தில் அமையல, அதை விட்டுட்டு வந்துடுச்சு, அடுத்தது நான் எதிர்பார்த்தபடி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது மறுமணம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு யோசிச்சிங்கனாலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நீங்கள் எதிர்பார்த்த பொருட்கள், உங்களுடைய ஆடம்பர பொருட்களாக இருக்கிற வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதில் உள்ள திசா புத்திகள் கரெக்டான ப்ராப்பரான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டானபடி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.